நன்றி ஐயா, உங்களுடைய வரவு நல்வரவாக அமையட்டும். தொடர்ந்து நாடார் மக்கள் முன்னேற்ற சங்க நிறுவனர் தலைவர் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றிருக்கக்கூடிய செந்தமிழர் சீமான் ஐயா அவர்களுக்கு பொன்னடை போர்த்துமாறு கல்லூரியுடைய தலைவர் ஐயாத்துரை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நினைவு பரிசை வழங்குவதற்காக நமது கல்லூரியின் செயலாளர் திரு எம் கே பழனிசாமி ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நினைவு பரிசு ஐயா அவர்களுக்கு வழங்கிட கல்லூரியுடைய செயலாளர் மற்றும் தாளாளர் எம் கே பழனிசாமி ஐயா அம்மா நினைவு பரிசு கொடுங்க. நன்றி ஐயா, உங்களுடைய வரவு நல்வரவாக அமையட்டும். தொடர்ந்து நாடார் மக்கள் முன்னேற்ற நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய திருக்கரங்களால் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்க அன்போடு அழைக்கிறோம். கதிக்ஸா ஸ்ரீ அவர்கள் இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் செந்தமிழர் சீமான் ஐயா அவர்கள் கரங்களால் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்க இருக்கிறார். சான்றிதழோடு நினைவு பரிசும் பெறுகிறார். தொடர்ந்து ஸ்ரீநிதி அவர்களை பரிசு பெற அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீநிதி புகைப்படத்திற்கு வாங்க. ஸ்ரீநிதி அவர்களுக்கு பலத்த கைதட்டலோடு வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி அம்மா. அடுத்ததாக புகழி அவர்களை சான்றிதழோடு நினைவு பரிசும் பெறுகிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருக்கரங்களால். நன்றி. அடுத்ததாக சத்யா அவர்கள் நினைவு பரிசினை பெறுகிறார். குரு இல்லாத கல்வி இருக்க முடியாது. குருவாக இருந்து இந்த நாட்டியத்தை வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்து தந்த தரணி நாட்டியாலவை சேர்ந்த ஆசிரியர் தரணி அவர்களை இப்பொழுது சிறப்பு செய்யும் நேரம். பொன்னாடை அணிவித்து அவர்களை சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்களுடைய கலை வளர்பிறை போல் மென்மேனும் வளர இந்த இனிய தருணத்தில் வாழ்த்துகிறோம். நன்றி. பிறந்தநாளையொட்டி ஓவிய போட்டியில் பரிசு பெற்ற மாணவி லோகேஸ்வரி தேட் பிகாம் சிஏ லோகேஸ்வரி, தாமரை செல்வி செகண்ட் பிஎஸ்சி ஐடி, மூன்றாம் இடம் நந்தினி ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஏஎன்டிஎஸ். நந்தினி, தாமரை செல்வி, லோகேஸ்வரி விரைவாக மேடைக்கு வாங்க. தொடர்ந்து பேச்சு போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்திருக்கக்கூடிய பரத்குமார், பரணிதரன், கோகுல் மூவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து கவிதை போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக போ ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி சிஎஸ், இரண்டாவது சா நித்யா தேர்ட் பிகாம், தேர்ட் சா பாவனா ஃபர்ஸ்ட் பிஏ தமிழ். கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற போ ஐஸ்வர்யா, சா நித்யா, சா பாவனா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கற்றை போட்டியில் 3 முதலிடங்களை பிடித்த எம் அசோக்குமார் செகண்ட் பிஏ தமிழ், பி பானுப்பிரியா செகண்ட் பிஎஸ்சி சிஎஸ், எஸ் கோபாலகிருஷ்ணன் தேர்ட் பிஏ தமிழ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மேகாஸ்ரீ அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்முகத்தோடு பரிசுகளை வழங்கிய நம்முடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செந்தமிழர் சீமான் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பனுக்கு பாடம். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசினி. வரலாற்றை படிக்க முடியாதவன், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அம்பேத்கர்.
ஆனால் இந்த இனத்திற்கு வரலாறே கற்பிக்கப்படாதனால் தான் தகராறு, பிரச்சனை. எதற்காக கல்லூரியிலே பெருந்தலைவரை பற்றி, காமராஜரை பற்றி பேச வேண்டும்? காமராஜரை கற்காமல், கக்கனை கற்காமல், ஜீவானந்தம் சிங்காரவேலரை கற்காமல், முத்துராமலிங்க தேவருங்கம் தாத்தனை கற்காமல், செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வஉசியை படிக்காமல், அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் போன்ற ஆளுமைகளை நம் தாத்தாக்களை முன்னவர்களை படிக்காமல் எப்படி ஒரு இனம் எழுச்சி வரும், தெளிவு வரும்? எப்படி வாழும்? அது வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் எல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறது என்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, வீரர்களை பெற்ற இனம்தான், வீர மக்களை பெற்ற இனம்தான் வாழ்ந்திருக்கிறது. இதுதான் வரலாறுங்கும். வீரர்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு வீழும், அழியும். அப்படி வீர மக்களை அறிவார்ந்த, அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த தலைமுறையை வளர்த்தெடுத்தாமல் போனதின் தடுமாற்றம் இப்போது. இங்கே பேசிய அன்பு குழந்தை பேசினாலே குறிப்புகளோடு பேசுகிறவன் அல்ல தலைவன், குறிக்கோளோடு பேசுகிறவன் எவனோ அவனே தலைவன். தாளில் இருந்து படிப்பவன் அல்ல தலைவன், தலையில் இருந்து பேசுகிறவன் எவனோ அவனே தலைவன். இந்த நாட்டில் காமராஜரை போதிப்பதன் மூலமாக நானும் என் தாத்தன் காமராஜரை போல உண்மையும் நேர்மையுமான தூய்மையான தலைவனாக வர வேண்டும் என்று இத்தனை ஆயிரம் கூட்டத்தில் ஒருத்தனுக்கு அந்த சிந்தனை வந்தால் இந்த நிகழ்வு பெருமை அடைகிறது, புனிதம் அடைகிறது. பாருங்க, சொந்த நாட்டில் ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தனையும் குச்சி வர்றதில்லை, சும்மா வர்றது. இப்ப அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பாக ஏதோ போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரணமா இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கி 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 வங்கின்னு, ஏது என்ன சத்தம் கேட்கிறாப்ல, ஐயா போலீஸ் பாதுகாப்புன்னு. ஏன் நிறுத்த சொல்லு, இங்க வாப்பா வண்டியை கொண்டு வாப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்குதிக்கிட்டு போற, இங்க வாப்பா. இல்லையா பாதுகாப்பு, என்னையா பாகிஸ்தான்லயா போறேன், சொந்த நாட்டில் போறேன், போப்பா தெண்ட செலவு கொண்டு நிறுத்துப்பா போப்பா அப்படி. அவன் தலைவன். ஒரு தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு, நான் தாண்டா அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? என் மக்களுக்கு யாரா பாதுகாப்பாப்போ? யாருக்கு யார் என்னை கொல்லுவா? பாருங்க, இப்படி 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 வாழ்ந்த ஒரு தலைவர், இப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாரா ஒருத்தன்? நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. உட்கார்ந்து ஒரு கதாசிரியன் திரைக்கதை எழுதினா கூட இவ்வளவு இப்படி ஒரு கதாநாயகனை நீங்க உருவாக்க முடியாது. அப்படி வாழ்ந்து காட்டிட்டவன், வாழ்ந்து காட்டிட்டவன். ஒரு ரெண்டு நிகழ்வு இல்ல, பேசிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பசி நேரம் ஆயிடுச்சு. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், ஒரு எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க, எவ்வளவு நகைச்சுவையான ஆள்னு பாருங்க. ஒரு இதுக்கு போறாப்ல, திருவண்ணாமலையில தெல்லூர்னு ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறப்பல பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பல தடவை அப்படி பழி வாங்கியிருக்காங்க, மைக்கு சொதப்புது. அது நம்ம 100 கூட்டம் பேசுற இடத்துல 2வது இதுல தொண்டையை பிடிச்சிக்கிறோம். அப்ப கரபுரன்னு ஐயா எம்ஆர் மாதிரி பேசிட்டு இருக்கணும். இவர் என்ன பண்றாரு, மைக்கு, யாரு நீயா, இங்க வா, என்ன இப்படி மைக்க வச்சிருக்க, இங்க வா, இந்த ஆளு மைக் சரியில்லை, இனிமே யாராவது இவன்ட்ட மைக் செட் எடுக்காதீங்க, மேடை இல்ல மைக் செட் எடுக்காதீப்பா அப்படின்னு. அந்த ஆளு பதறி போய், ஆத்தாடி ஐயாவுக்கு இப்படி சுதப்பிருச்சுன்னு அவசரமா சரி செஞ்சு இது பண்ணோடனே மறுபடியும் பேசுறாப்புல. கொஞ்சம் நல்லா பேசிருச்சு. பேசி முடிச்ச உடனே அவர் மூஞ்ச பாக்குறாரு, பரிதாபம் வந்தோடனே, இங்க வா, இங்க வாண்ணே, மேடைக்கு வா, அப்படி வா. இந்த ஆளு பாருங்க கெட்டிக்காரன், சிறாப்புல பாருங்க, பேசாத மைக்க கூட பேச வச்சுட்டான் பாத்தீங்களா. அதனால இனிமே இவரே கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் இவர் மைக் செட்டை எடுங்கன்றாப்ல. பாதிக்கப்பட்டுருவானா, உங்களுக்கு புரியுதா? அப்படி பாதிக்கப்பட்டுருவானா, எப்படி மண்ணாங்கட்டிக்கா அப்படி. அப்புறம் ஒரு இதுக்கு போறாப்ல, இங்கதான் இது
தஞ்சாவூருக்கு சுத்தி பார்த்துட்டு வராப்புல. தஞ்சாவூர் பயணம் போயிட்டு வரும்போது ஒரு பழங்கால கோயில், அந்த கோயில் நல்லா கட்டியிருக்கு. பழங்கால கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதுன்னு தெரியல, யாருக்கும் யார் கட்டியிருப்பான்னு தெரியல. அப்ப நிக்கிற அதிகாரிகள்ட்ட எல்லாம் கேட்கிறாரு, இது யார் கட்டியிருப்பா, கட்டினது ஏதாவது அடையாளம் இருக்கா, கல்வெட்டுல ஏதாவது பேர் இருக்கானா? அதிகாரிகளுக்கு தெரியல, உள்ளூர்காரனுக்கு தெரியல, ரொம்ப நாள் வாழ்ந்தவனுக்கும் தெரியல, எவனுக்கும் தெரியல. இவ்வளவு காலமா இருக்கிற இவ்வளவு பெரிய கோயிலை கட்டினவன் பேர் தெரியல, ஒரு மாசம் கூட ஒழுங்கா எரியாத அந்த டீப் லைட்டுக்கு உபயம் யாருன்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு மாசம் கூட ஒழுங்கா எரியாது, அது இந்த டியூப் லைட்டை போட்டவன் பேர் எழுதி வச்சிருப்பான். புரியுதா அவங்களுக்கு? அன்னைக்கு இத்தனை அணைகளை கட்டினவன் நம்ம தாத்தன் ஒரு இடத்துல காமராஜ் கட்டியதுன்னு போடல. இன்னைக்கு கக்கூஸ் கட்டின பேர் கூட இருக்கு. அது பார்த்தீங்களா? ஐயா நீங்க சீனாவுக்கு இந்தியாவுக்கும் போர் வந்துட்டது, இந்தியா தோக்குது. ஏன்னா சீனா உண்மையில ராணுவம் வச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட்டில் குடிமகனில் ராணுவ வீரன் என்று தனியா கிடையாது. ஒவ்வொரு குடிமகனும் ராணுவ பயிற்சி எடுத்திருப்பான், சிறந்து விளங்குவான் மார்ஷல் ஆர்ட்ல, தற்காப்பு கலையில். அவன் போர் வந்தா எல்லாரும் போரிடுவான், அவனை ஒன்னும் செய்ய முடியல. ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. அப்பவும் நம்ம தாத்தன் போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு, சீனாவில் நம்ம தோத்து போயிட்டோம், நம்மகிட்ட ஆயுதங்கள் வலுவா இல்ல, வாங்கி சேர்க்கணும். என்ன எங்கிருந்து வாங்கலாம்? அமெரிக்கால இருந்து வாங்கலாம். வாங்க வேண்டியதானே? என்ன கேட்கிறானோ அதை கொடுத்து, அதெல்லாம் கொடுத்துச்சு, பணம் எல்லாம் போயிடுச்சு. ராணுவத்தை அந்த தடவாள ராணுவ ஆயுதங்களை அனுப்ப மாட்டேங்கிறான், அதுக்கு கேரண்டி கேட்கிறான். கேரண்டி கேட்கிறானா? அப்படியா? எவன் கொடுக்க மாட்டானா? இல்ல அங்க இருக்கிற அந்த வங்கிகள்லாம் நமக்கு நம்மளை நம்பி கேரண்டி தரமாட்டுது, ஒப்புதல் தரமா இருக்குது அப்படின்னு. அப்படியா? இப்ப அவன் கடை ஏதாவது இங்க இருக்கா கேட்கிறாப்ல, அவர் மொழியில கேட்கிறாப்ல. அவன் அமெரிக்காரன் கடை எங்கேயாவது இருக்கா? ஆமா இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒண்ணு இருக்கு, அதை இழுத்து மூடுங்க, அதை சாத்துங்க. டேய் எனக்கு கேரண்டி தராத பையன் நாட்டு மொழி கடை இங்க எதுக்குடா இருக்குன்னு போடு அப்படின்னு கடையை மூட போட அவன் உடனே கையெழுத்த போட்டு சரச்சரன ஆயத்தை அனுப்பி விட்டான். இவனை படிக்காதவன, படிப்பறிமை விட பட்டறிவு மேலானது என்று உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான மேதை நம்முடைய தாத்தன் காமராஜ். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா விட்ட, உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே, மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தான், மலமேல் விளக்காய் ஏற்றி வைப்பேன், உன்னை படம் போல் மனசில் ஏற்றி வைப்பேன். இவ்வளவு நேரம் நான் பேசுறது எதுவும் உங்க மனசுல நிக்கல. நல்லா படிங்க, நல்லா பாடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா ஆடுங்க, நல்ல தலைவர்களா வளர்ந்து வாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஆலியாறு டேம கட்டணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சு இங்க கொண்டு வந்தா தான் வரும். அப்ப இந்த கனால வெட்டணும், மலைக்குள்ள குடையணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்ல. அப்ப என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி ரொம்ப வச்சு இது வச்சு டக்கு டக்குன்னு இல்ல, நாட்டு வெடி கொண்டு கடப்பார கோடாரி வச்சுதான் குத்தி போகணும். அப்ப உள்ள ஆளுங்க அனுப்புறாரு, தெரியும் அவருக்கு வெளியில வந்தா பணம் இல்லைன்னா பணம், ஆனா தெரியும் வழி இல்ல. அனுப்பி இன்னைக்கு திறந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஆழியார் அந்த அணை பாசனத்துல வாழுதுன்னா அவன் செஞ்சதான். அது தன்னலமற்ற சர்வாதிகாரம். வைகை அணையை கட்டணும், 20 கிராமத்தை வெளியேற்றணும், கத்துவான் மக்கள். ஆனா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் பல 100 கிராமங்கள் வாழுது என்றால் அவன் செஞ்ச தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியால தான். அப்படி ஒருத்தனாலதான் செதுக்க முடியும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அவன் ஓட்டு போடாம போயிடுவான். போட்டா போட்டும் போடலைன்னா போட்டும் இருந்தாதான் அவன் சரியா வரும். நீ சமரசம் செஞ்சினா ஒன்னும் செய்ய முடியாது. அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது, சாதிச்சாரு. செய்யணும் நினைச்சாரு, செஞ்சாவ்ல. அப்ப எத்தனை சாதனைகளை செஞ்சாருன்னு நினைக்கிறேன் நீ? அவர் அதெல்லாம் என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆகச் சிறந்த கல்வி அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். இவங்க பாடம் நடத்துவாங்க ஆசிரியர். இது இப்ப தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரின்னு இதெல்லாம் தீர்மானிச்சது யாரு? IAS எங்க வேலை பார்க்கணும், இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீன் யாரு, இதுக்கு யாரு IPS,
இதையெல்லாம் தூக்கி தூக்கி போடுறவன், அங்க போடுறவன், இங்க போடுறவன் யாரு? நாட்டை ஆளுகிற தலைவன். அந்த தலைவன் சரியில்லைன்னா இது எல்லாமே சரியில்லாம போயிடும். அப்ப நீ அந்த தலைவனை தேர்வு செய்யற பணியில நீ சரியா இருந்துடணும். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். 6 மாசத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு, பேண்ட், சட்டை, சேலையை போய் புரட்டி புரட்டி எடுக்கிற 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஒண்ணுமே தெரியாம போட்டு வந்துடுற, ஓட்ட போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்யற செய்யல, கற்றவர்கள் செய்யற செய்யல. போய்ப்பாரு கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளால நம்மள காரி துப்புறான் ஒருத்தன். நான் கூட என்னுடைய தன்மை நிலைப்படத்தில் வச்சிருக்கேன். அதை சிரிக்கிறேன். அதனால என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஒரு பெருமைமிக்க விழா இது, ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இனிமேலா இந்த நொடியில் இருந்தாவது காமராஜ் யாருன்னு தேடி படிங்க. சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கு. இங்க கூட நம்ம கல்லூரி நிர்வாகத்திலிருந்து கூட அந்த புத்தகங்களை கல்லூரி நூலகத்தில் வைக்கலாம். அதோட நம்முடைய இன முன்னோர்களின் வரலாறை சிறு சிறு முக்கிய செய்திகளை தொகுத்து தொகுத்து கொடுக்கலாம். அது சம்பந்தமா மாணவர்களே பட்டிமன்றம், எப்படி இந்த பச்சை பிள்ளை இப்படி பேசுனா அது மாதிரி பேச வச்சு நம்முடைய பிள்ளைகளை தர்க்க அறிவை, தடையின்றி பேசுகிற ஆற்றலை அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு வளர்த்து எடுக்கணும். அப்படிலாம் நாங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஐயா ராஜாராம் மாதிரி, நம்ம சிறைத்துறை அதிகாரி மாதிரி என்ன ஆட்கள் எப்படி வந்திருக்க முடியும்? எனக்கெல்லாம் என்ன யாரும் இப்படி பேசணுங்க சொன்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு வெறி தான். அதனால என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், இந்த நாடு உங்களுடையது, என்னுடையதும் கூடத்தான். எப்படி பார்த்தாலும் இந்த நாடு உங்களுடையது. உங்களை நம்பிதான் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கற்றறிந்த சான்றோர்களாக, அறிஞர்களாக, ஒழுக்கத்தில், நேர்மையில், உண்மையில் சிறந்த பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். அதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவனை உங்களுக்கு இந்த பெருவிழாவின் மூலமாக எடுத்து எல்லோரும் பேசியிருக்கிறோம். அதை அறிந்து தெளிந்து என் அன்பு பிள்ளைகள் சிறந்த மாணவர்களாக வர வேண்டும். இங்கே பல போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நீண்ட புகழோடு தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கட்டும் நம்முடைய பெருந்தலைவரின் புகழ். இந்த நிகழ்வு சிறப்பாக நிகழ உழைத்த எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உங்கள் இவ்வளவு நேரம் பசியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். ஏன்னால் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு வீயப்படுங்கிறான். நம்ம தாத்தன் தான் செவிக்கும் உணவளித்து வயிற்றுக்கும் ஈந்து படிக்க வச்சோம், அவன்தான். அதனால நீங்க இந்த அரிய வாய்ப்பை தந்த கல்லூரியின் நிர்வாகத்திற்கும், அமைதியாக இன்னுரை கேட்ட என் உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். புரட்சி வெல்லட்டும். நன்றி, வணக்கம். குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் அல்ல. நாம் பேச தொடங்கும் போது மற்றவர் குரல்கள் அடங்குவதுதான் தலைமைத்துவம் என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாய் கம்பீரமாக கர்ஜிக்க காத்திருக்கும் நம் செந்தமிழர் சீமான் ஐயா அவர்கள் முன் கிங் மேக்கர் காமராஜர் ஐயாவை பற்றி பேச வந்துள்ள நான், அவரின் குட்டி தொண்டர் மேகாஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வரானால் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசிய தலைவர் அல்ல காமராஜர். தான் முதல்வர் ஆனதற்கு பிறகு அவர் கல்விக்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியது. இன்று போல் இலவசமாக பொருட்களை நம் கையில் கொடுக்காமல் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்கள் தொடங்கி இலவச கல்வியை நம் கையில் கொடுத்தார். இலவசங்களை பற்றி ஐயாவின் கொள்கையும் கூட அதுதான் என்பது அனைவரும் அறிந்ததே. பள்ளி சீருடை மதிய உணவு தந்தால் தான் படிக்க வருவேன் என்றால் அதையும் செய்கிறேன் என்று கல்விக்கு ஏது ஏது தடையாக இருந்ததோ அத்துணையும் தகர்த்தெறிந்தார் நம் கல்வி தந்தை. பணப்பையை பார்க்காமல் மக்களின் இறைப்பையை பார்த்த காமராஜருக்கு மத்தியில் இன்று பணப்பையை பெற்றுக்கொண்டு மதிய உணவு தருகிறோம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள் சில தனியார் பள்ளிகள். சிபாரிசு என்ற வார்த்தையே பிடிக்காத காமராஜர் அவர்கள் ஒரு முறை தன் நண்பர் அழைத்து வந்திருந்த முதல் பட்டதாரியான சலவை தொழிலாளியின் மகனுக்காக லேப் அசிஸ்டன்ட் பதவிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 20 சீட்டை முதல்வர் நிதி பணத்தின் மூலம் 20
என்பதற்காக அல்ல. இதுவரை சலவை தொழிலாளியின் வீடு என்று சொல்லப்பட்டது இவன் படித்து முடித்தவுடன் ஒரு மெடிக்கல் ஆபீசரின் வீடு என்று சொல்லப்படும் அல்லவா, அந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் உதவினேன் என்றார். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்காக முதல்வர் கோட்டாவில் ஒதுக்கப்பட்ட 10 இடங்களை விண்ணப்ப படிவத்தில் பெற்றோர் கையொப்பம் என்ற இடத்தில் எந்தெந்த பெற்றோர்கள் கை நாட்டு வைத்திருந்தார்களோ அவர்களின் பிள்ளைக்கு வழங்கி கல்வியை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்தார். கை நாட்டுக்காக வேலை கொடுத்த காமராஜர் காலம் போய் இன்று சிபாரிசு என்ற பெயரில் கையூட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை ஒழிக்கவே ஓயாமல் போராடி கொண்டிருக்கிறார் நம் சீமான் ஐயா அவர்கள். நாட்டில் விவசாயத்தை பெருக்குவதற்காக பல நீர்த்தேக்க திட்டங்களை கொண்டு வந்து 12 முக்கிய அணைகளை கட்டி நாட்டில் நிலவளத்தையும் நீர்வளத்தையும் பெருக்கிறார் நம் காமராஜர் அவர்கள். அதுபோல 4G 5G என்று எந்த ஜி வந்தாலும் கஞ்சி ஊத்துபவன் தான் கடவுள் என்று எண்ணி விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தன் சின்னத்தையே விவசாய சின்னமாக கொண்டிருக்கிறார் நம் ஐயா என்பது பெருமைக்குரியது. கிராமங்கள் தோறும் மின்சார இணைப்பு கொடுத்து அதில் இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மையிடம் பெற செய்தார் காமராஜர் ஐயா. ஆனால் இன்று மின்சாரத்திற்காகவே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 1 ரூபாய் திருநீர் பொட்டலத்திற்கு உபயம் என்று தனது பெயரை எழுதுவோருக்கு மத்தியில் இத்துணை நலத்திட்டங்களை செய்துவிட்டு தன்னை பற்றி யாரும் புகழ் பாடக்கூடாது, பெருமையும் பேசக்கூடாது என்று சொன்ன தன்னலமற்ற தலைவரும் இந்நாட்டில் தான் வாழ்ந்தாரா என்ற ஜென் ஆல்பா குழந்தையான எனக்கு வியப்பாக இருக்கிறது. இப்பொழுது கூட நம் கல்லூரியின் நுழைவாயிலில் காமராஜர் என்னை அன்புடன் வரவேற்றார். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. காமராஜர் விதைத்த விதை இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது நம் ஐயாவின் உருவில். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். இன்றைய தலைவரான நீங்கள் பசி, பஞ்சம், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணடிமைத்தனம், மது, மதபோது எதுவுமே இல்லாத தூய தமிழகத்தை படைக்க விரும்பினீர்கள். நாளைய தலைவராக போகும் நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம். காமராஜரின் வழியில் அனைவரும் ஒன்றிணைவோம், வெற்றி நடை போடுவோம், உலகை ஆள்வோம், காமராஜர் ஆட்சியின் பொற்காலத்தை மீண்டும் உருவாக்குவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான பேச்சு, அலைகடல் என அருமையாக பேசிய அன்பு மாணவி மேகாஸ்ரீக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒரு இனிய தருணத்தில் மாணவியை கௌரவிக்கும் பொருட்டு நம்முடைய சிறப்பு விருந்தினர் இப்பொழுது மேகாஸ்ரீக்கு பொன்னாடை அணிவிக்கக்கூடிய தருணம். நன்றி 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 நன்றி.